வணக்கம். இன்றைக்கி நம்ம வயலும் வால்மோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் வயலும் வால்மில் ஒரு 13 சீரீஸ் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த வயலும் வால்ம் சீரீஸ் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு சிலருக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அடுத்த வயலும் வால்ம் சீரீஸில் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் இந்த முறை நல்லா கொடுக்கலையாண்ணா? இல்லை, இந்த முறையும் நல்லா தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சந்தோஷம். இப்போ எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நல்ல நல்ல பதிவாகவும் இருக்கணும், பயனுள்ளதாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் போர் அடிக்காமையும் இருக்கணும். அது மாதிரி நல்லா யோசித்து நிறைய பண்ணணும். அதுக்கு முயற்சி பண்ணு நீ. கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே. இந்த பதிவில் கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உள்ள சில கருத்துக்கள், அதாவது மக்களுடைய பார்வை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில கருத்தை சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். பார்க்குற உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தோணி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து மரம் ஏற போகிறேன். மரம் ஏறி நம்ம சப்போட்டா பறிப்போம். ஓகே, முதல்ல பார்த்துக்கலாம் சப்போட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குன்ட்டு. சரி, நான் ஏறட்டுமா? ஏற தெரியுமா? ஏறிடுவேன். ஏறி பழக்கம் வேறு இல்லை. இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஹிமாலயாஸே ஏறிடுவோம். ஹிமாலயஸ் ஏறுவீங்க, மரம் ஏறுவீங்களா? மரம் ஏறுவோம். பார்த்து ஏறுங்க. சப்போட்டாவெலாம் அறுத்து கொடுக்கணும், நீங்களே பறித்து சாப்பிட்றக்கூடாது. சும்மா மரம் ஏறிட்டு இருக்கக்கூடாது, சப்போட்டா அறுத்துட்டு வரணும். சப்போட்டா மரத்து மேலே இருக்கேன், சப்போட்டா பறித்து சாப்பிட போகிறோம். நல்ல இந்த ஒரு நல்ல வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். சப்போட்டா தான் தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசும் இருக்குது. சப்போட்டா பாருங்கள். நானும் வரேன், மேலே இருக்கிறேன். தெரியுதா? நான் இங்கே நேரம் வாங்கி வைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இது புடி புடி. ஓகே, அந்த சைஸ் ஓகேவா? இந்த சைஸில் இருக்கு. அம்மி, என்னாச்சு? சப்போட்டா அறுக்க தெரியுதா? அச்சோ, ஒன்று கீழே வந்துருச்சு. உங்கள் கைக்கிட்ட அதுதான். இன்னும் மேலே இருக்கு, அறுக்க முடியுமா? மேலேன்னா இந்த பக்கம். எனக்கு தெரியுது அது ஒன்று பெருசா, ஆனால் அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் சப்போட்டா மரத்தில் தேன் கூடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கம்முனு கீழே இறங்கி வந்துடுவேன். நீங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் அது வெளியே வந்து கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதானா? இல்லை இருக்கா? மரத்து மேலே உட்காந்துருக்க உங்களுக்கே சப்போட்டா இருக்கான்னு தெரியலண்ணா. நான் கீழே இருக்கேன். ஒன்றை கூட நீங்கள் கிரிக்கெட் டீமில் ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நான் கிரிக்கெட் டீம் போகிறேன்னு சொல்லவே இல்லையே. அவ்வளோதான். இல்லை, இன்னும் இருக்கும். கொஞ்ச நேரம். ஓகே, ரெஸ்ட் எடுக்க வந்தவொன்னே சப்போட்டா மரம் ஏற வச்சிட்டீங்க. இப்போ எனக்கு சப்போட்டா சாப்பிட்டாகணும். சப்போட்டா சாப்பிட்ணுன்னா எல்லாம் அறுத்து தான் ஆகணும். ஆமாம், ஆனால் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் கிடைக்காதுல்ல. சரி, அம்மா கூடுவான். கேமரா இருக்காதே சொல்லாத. வா, சாப்பாடு வைக்கலாம். நீ வா, வரலாம், அப்புறமா வைக்கலாம். வா, சப்போட்டா சாப்பிடு. பழமாவே இருக்குதா? நீ உட்காரு, இங்கே வந்து உட்காரு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அங்கே பார்த்து சொல்லு. அங்கே பாரு, சப்போட்டா கொடுக்க வாங்கி அழுத்திட்டு. சரி, கொஞ்சம் கை தொடக்கணும். அது அப்படியே இந்த சாரியில் தொடச்சிக்கலாமா? தொடச்சிக்கோங்க. போய் துவைச்சிருக்கோம். நான் எல்லாம் கொரோனாவெல்லாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம். கொரோனா இங்கே வரதே தப்பு. கொரோனா இருந்தா வந்துட்டோம்ல, அப்புறம் நின்று மேலே கொரோனா எல்லாம். எங்கள் சென்னையை விட இங்கே கிராமத்தில் தான் கொரோனா அதிகம் பண்ணுறீங்க. கொரோனா இப்படி பக்கத்துல கை கழுவிட்டு வந்து அப்புறம் வந்து தொடக்கும். கையெல்லாம் நல்லா தொடச்சிக்கலாம். இந்த சப்போட்டா மரத்தில் வர காயெல்லாம் வந்து ஃப்ரீயாக வருதுன்னு இவங்களாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சொல்லு. நீ விவசாயி மகள் இல்லையா? விவசாயி மகளாக இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் சொன்னதான் கரெக்டாக வந்து எவ்வளோ கஷ்டம்.
மரத்துலலாம் கூட அப்படி தான் பண்ணணும், கவர் பண்ணணும். 2 வருஷம் 3 வருஷத்துல தான் கவர். ஓ அப்போ இப்போ அது மாதிரி கொய்யா செடி இருக்கு அது மாதிரி இருக்கும் போதுலேருந்து கவர் பண்ணணுமா? கொஞ்சம் பெருசாகட்டுன்னு அதே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற கிளை மட்டும். இப்போ அந்த கிளையே வராமல் நேராக வருதுன்னா என்ன பண்ணுறது? நேராக வராது. வந்தா அப்படியே இருக்கலாமா? அந்த மாமரம் நேரம் அந்த மாங்கன்று அது வந்து நல்லா இவ்வளோ உயர்ந்துட்டு ஒன்றும் ஆகல, இலை வரல. அதனால அப்படியே இந்த சின்ன கண்ணெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா அதெல்லாம் படப்பையாக போயிடுச்சு. அதெல்லாம் படப்பையாக போய் கீழே சாஞ்சு காயிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வெட்டி இதெல்லாம் வெட்டி விட்டோம். அவ்வளோலாம் வெட்டி விட்டாச்சு அந்த 3 செடிக்கு. இந்த சப்போட்டா மரம் வந்து இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு இந்த மாதிரி காய் கொடுக்கும்? அவங்க சொல்கிறது வந்து 6 மாதம் 1 வருஷத்துக்கு காய் விடும்பாங்க. ஆனால் வராது. 2 வருஷம் 3 2 வருஷம் வருஷம் ஆகுது. உழைப்பு ஆமாம், உழைப்பு கொட்டாமலாம் எதுவுமே வராதுல்ல. 3 வருஷம் ஆகும். ரகம்லாம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கணும். அது நமக்கு எப்படி தெரியும்? கொடுத்துட்றாங்க. நாட்டு ரகமாக பார்த்து வாங்கிருக்கணும். அப்படியே இப்போலாம் ஹைப்ரிட்டை வந்து ஏமாற்றி விற்கிறாங்க. அதனால் நம்மளாம் பார்த்து நாட்டு ரகமாக தான் வாங்கிக்கணும். நாட்டு ரகத்தை தேடி தேடி பிடிச்சி வைக்கணும். இந்த மாதிரி இயற்கை பற்றி இருக்கணும். நீங்கள் இங்கேயே கிராமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனோட அருமை தெரிய மாட்டேங்குது. சரி, சப்போட்டாங்கிறது ஒன்றே தான். மாங்காவில் வந்துட்டு நிறைய ரகம் இருக்குது. கிளி மூக்கு மாங்காய், அப்புறம் அது என்னது குண்டு மாங்காவா? மங்கனமல்லியா? வங்கனப்பள்ளி. ஓ இது என்னது? அல்போன்சா. அல்போன்சாவா? வச்சிருக்கிறது பூரா அல்போன்சா. அதெல்லாம் இன்னும் காய் வரல. இப்போ என்ன மாங்காவில் என்ன காய் இருக்குது? அதெல்லாம் எனக்கு அது பேர் தெரியல. கிளி மூக்கு மாங்காய் இருக்குது. குண்டு மாங்காய். குண்டு மாங்காய். அது பேர் என்னன்னு கிளி மூக்கு மாங்காய் இருக்குது, குண்டு மாங்காய் இருக்குது. அப்புறம் என்ன மல்கோவா? அது மல்கோவாவா இல்லை பங்கனப்பள்ளியான்னு தெரியல. போய் பார்க்கலாம். தெரியல. சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் இனிமேல் பார்த்துக்கலாம் வாங்க. உங்களுக்கு சாப்பாடுலாம் கிடையாது. அப்படியா? ஆமாம். அப்புறம் அது மரம் செடியெல்லாம் பார்க்குறோம்ல, அதுவே பசி அடங்கிடும். அப்போ ஒரு நல்ல பழங்கள்லாம் எடுத்து பறிச்சு கொடுங்க லைனாக. இப்போ சப்போட்டா சாப்பிட்டீங்க. அடுத்து மாங்காய் எடுத்துட்டு அந்த மாங்காய் பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அது சாப்பிடலாம். ஓகே, பழம் தான் சாப்பாடா? ஆமாம். நீங்கள் உங்கள் சிட்டியில் இந்த மாதிரி போனால் தூங்க முடியுமா? சூப்பராக இருக்குங்க. ஊருக்கு போகலாமா? உங்கள் ஒர்க்கெலாம் அப்படியே கிடைக்கு, பரவாயில்லையா? ஒர்க்குனாலே கொரட்டை சவுண்ட் அதிகமாக வருது. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். மோர் ஒர்க்கே இல்லையா? மோர் ரெஸ்ட்டாக இருக்கே. அதான் லெஸ் டென்ஷன். ஓ மோர் ஒர்க்கா? வந்து லெஸ் டென்ஷன் மோர் ரெஸ்ட். நல்ல பிளேஸ், சூப்பராக இருக்குது. இதுவே போகிறதுக்கே மனசு இல்லை. சுற்றுலா அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்குறோம். பட் இதுவே ஒரு பெரிய வெக்கேஷன் தான். இதுவே ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. கிராமத்தில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்குது. தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், அப்புறம் செடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு உரம் ஊக்கிலாம் கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே வருவோம். வயலும் வாழ்வினோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஏதாவது ஒரு கருத்து சொல்லி வேணால் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமே. கிராமத்தில் இருக்கிறதுனால நானே சொல்லிக்க முடியாது. அதனால நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறது, கருத்து வேற சொல்லிட்டீங்க. யோசித்து தான் ஒன்று சொல்லணும், ஆனால் அது உண்மையாகவும் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம சப்போட்டா மரத்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரி நகர்ப்புறங்கள்லேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ என்னென்ன, இப்போ என்கிட்டயே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது வந்து முற்றிலுமாக தப்பு. இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் வந்து. காரணம் என்னென்னா, 2 பேருமே சரி, கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி, 2 பேருமே வந்து 100% உழைப்பை வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒன்று, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம உழைக்கிறோம், அதுக்கேற்ற நம்மளுக்கு ஊதியம் வந்து பணமாக கிடைக்குது. பணத்தை செலவு பண்ணி நம்ம காய்கறிகள் பழங்கள்னு வாங்கிக்கிறோம். ஆனால் விவசாயிகளாக இருக்கட்டும், அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா டைரக்ட் ஈல்டாக கிடைக்குது. அவங்களுக்கு டைரெக்டாகவே பழம் கிடைக்குது, காய்கறிகள் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதனால வேலை செய்கிறாங்க. அந்தளவுக்கு வேலையும் அதான் உழைப்பு வந்து 2 பேருமே சம அளவில் தான் இது பண்ணுறாங்க. 2 பேருமே 100% வந்து எஃபோர்ட் போடுறோம். இன்னொன்று இருக்குது. இன்னொன்று சும்மா கிடைச்சிடாது. எதுவும் சும்மா கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவங்களாம் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது.
அதுவும் கரெக்டு தான். இன்னொரு பார்வை இருக்குது. இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரகடாக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, பேச தெரியாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றுங்க, பட்டிக்காடும்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற சூழலில் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே வந்து. அதனால் அந்த ஒரு பார்வையை வந்து நம்ம விட்டுறணும். அவங்களோட இங்கே தான் ரொம்ப இப்போ நம்ம எடுத்துப்போமே, இப்போ நம்ம வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துகிற மாதிரி அவங்க விவசாயத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க நம்ம டெக்னாலஜியில் வந்து டாப்பாக இருக்கோம்னா அவங்க விவசாயத்தில் டாப்பாக இருப்பாங்க. அவங்களோட விவசாயத்தை நம்ம பண்ண முடியுமா? தெரியாது. அப்போ அவங்க தானே அதில் கிரேட்டு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து விளக்கிட்டு எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கான ஸ்லாங் இருக்கும். அது வந்து வித்தியாசப்படும். உடனே வந்து அவங்க ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே நாமளும் தான் ஹார்ஷாக பேசுகிறோம். அதுவும் சொல்லப்போனால் நம்ம நகர்ப்புறங்களில் வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா உடனே தவறான வார்த்தைகள் வந்து ஈஸியாக பயன்படுத்திடுறோம். ஆனால் கிராமப்புறங்கள் வந்து அப்படி கிடையாது. அவங்க சண்டையே வந்தால் கூட ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பேச மாட்டாங்க. அவ்வளோ அசால்ட்டாக வராது. டவுன்லலாம் அப்படியே அசால்ட்டாக பேசுகிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த ஒரு 3 பார்வையை விளக்கிட்டு பார்க்கணும். எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றத பார்க்கணும். அவங்களும் கஷ்டப்படுறோம், நாமளும் கஷ்டப்படுறோம். ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யணும். இதுதான் என்னுடைய கருத்து. கருத்து. ஓகே, வெரி குட். நன்றி. வயலும் வாழுமோட இந்த சீரீஸ் முடிஞ்சுது. மறுபடியும் ஊருக்கு போகும்போது அடுத்த வயலும் வாழும் சீரீஸ் பார்க்கலாம். நன்றி.